உலக புகழ்பெற்ற அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதற்கால பூஜைக்கு வைகை ஆற்றிலிருந்து திருமஞ்சன நீர் எடுத்துச் செல்லப்பட்டது. உலக புகழ்பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் தினமும் முதற்கால பூஜைக்கு வைகை ஆற்றிலிருந்து திருமஞ்சன நீரானது கொண்டு செல்லப்பட்டு வந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக கொரோனா காலத்தில் ஏற்பட்ட ஊரடங்கினால் இந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. ஊரடங்கிற்கு பிறகு வைகை ஆற்றங்கரையில் தடுப்பணை கட்டப்பட்டு நீர் திறக்கப்பட்டிருந்ததால் புனித நீர் அமைக்கப்பட்டுள்ள கிணற்றை சுற்றி ஆகாய தாமரைகள் மற்றும் முட்புதர்கள் படர்ந்து இருந்ததால் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் அப்பகுதியை சுற்றி புனரமைக்கப்பட்டது. தினமும் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்பட்ட திருமஞ்சன நீர் பயன்படுத்தப்படாமல் கோவில் வளாகத்திலேயே உள்ள கிணற்றிலிருந்து முதற்கால பூஜைக்கு புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு வந்தது. பாரம்பரிய முறைப்படி வைகை ஆற்றில் உள்ள கிணற்றிலிருந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முதற்கால பூஜைக்கு திருமஞ்சன நீர் கொண்டு செல்ல மீண்டும் அறங்காவல குழு தலைமையில் முடிவெடுக்கப்பட்டு திருக்கோவில் இணை ஆணையரும் நிர்வாக அதிகாரியான கிருஷ்ணன் தலைமையில் புனித நீர் அமைக்கப்பட்டுள்ள கிணற்று பகுதிக்கு நடந்து செல்வதற்கும் அதனை சுற்றியுள்ள இடங்களை சுத்தம் செய்து 3 ஆண்டுகளாக வைகை ஆற்றில் இருந்து மீனாட்சி அம்மன் கோவில் முதற்கால பூஜைக்கு எடுத்துச் செல்லப்படாமல் இருந்த திருமஞ்சன நீர் தற்போது மீண்டும் கொண்டு செல்லப்பட்டது. வைகை ஆற்றங்கரையிலிருந்து மேலதாளங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் வெள்ளிக்குடத்தில் புனித நீர் சுமந்து சென்று யானை பசுவுடன் உலா வந்து கிழக்கு கோபுரம் வழியாக கோவிலுக்குள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய திருமஞ்சன நீர் எடுத்துச் செல்லப்பட்டது. பக்தர்களிடையே இது பரவசத்தை ஏற்படுத்தியது. எல்லா ஃபேமிலியும் வந்துடுறாங்க.